மறுபடியும் கேளு, கொஞ்சம் கேட்கல பேச. தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கீங்க, மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள். இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்சியோட சேர்ந்தாதான் நீங்கள் செயலாக்க செயல் திறமையிலையும் வர முடியுது. அதை பற்றி அப்படிலாம் ஒரு விதி இல்லை. ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் வர முடியுங்கிறத ஒரு புது விதியை நீங்கள் உருவாக்காது. உயர்ந்த கொள்கை, உயர்ந்த நோக்கம், அதுதான் இங்கே தேவைப்படுது. ஒரு தலைவன் என்பவன் முதல்ல தன் மண்ணை, தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும், நம்பணும். நாங்கள் என் மக்களை முழுமையாக நம்புகிறோம், முழுமையாக நேசிக்கிறோம். காரணம், நாங்கள் எங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காகவே வந்தவர்கள். என் மக்கள் மகத்தானவர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இல்லைன்னா இங்கே பாருங்கள், உலக வரலாற்றில் ஒரு அரசியல் இயக்கம் 1.1 வாங்கி 4.5 லட்சம் வாக்குகளை வாங்கின ஒரு கட்சி அதோட முடிஞ்சிருக்கும், இல்லைன்னா துவண்டு போய் அழிஞ்சு போயிருக்கும், இல்லை வேற கட்சியோட போய் சேர்ந்துருக்கும், கூட்டணி வச்சிருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக 4 பெரிய தேர்தல்களை தோற்றும் கூட, பெரிய அளவு வெற்றியை தொடாத போதும் கூட, தொடர்ந்து பல இடைத்தேர்தல், பல உள்ளாட்சி தேர்தல், அதில் நின்று மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு 36 லட்சம் வாக்குகளை கொடுத்து, நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சின்னா நாங்கள். எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் இருக்கார். அவர் புகழ்பெற்ற ஒரு திரைக்கலைஞராக இருந்தார். அவர் எளிய பிள்ளைகள் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா கூட்டணி வச்சு இல்லை, புரியுதுன்னு நினைக்கிறேன். 36 76ஆகவும் 1,26,000 ஆக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுது. மக்களை மறுபடியும் சொல்றேன், தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் செய்பவர்கள் தான் கட்சியின் தலைமைகளை, கட்சி அலுவலகங்களை தேடி போவார். நாங்கள் முழுக்க மக்கள் அரசியல் செய்கிறோம். அதனால எங்கள் மக்களை தேடித்தான் போவோம், மக்களுக்காக தான் நிற்போம். அதனால திரும்ப அதே கேள்வி, அதே பதில், அது சலிச்சிரும். அதை விட்டுருங்க. நாங்கள் சுதந்திரத்திற்காக நிற்கிறவர்கள், என் மக்களின் சுதந்திரமான உரிமை பெற்ற வாழ்க்கைக்காக நிற்கிறோம்னு நினைக்கிறோம். அதனால சுதந்திரமாக தான் நிற்போம். நீங்கள் ஒரு கேள்வி உங்ககிட்ட, நேற்றுக்கு ஊடக சந்திப்பு, அதுக்கு முதல்ல சந்திப்பு, அதுக்கு முத நாள் சந்திப்பு, இப்படி இந்தியாவில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக உங்களை சந்திச்சு பேசுகிற யாரையாவது சொல்லுங்க. ஏன்னா பேச முடியாது. ஏன்னா கூட்டணிங்கும் போது தன்னுரிமை போயிடுது. பேசிக்கலாம், தன்னாட்சி என்னங்கம்மா, கூட்டாட்சி, இதெல்லாம் பேசிக்கலாம். தனித்துவத்தோடு நிற்கிறோம். நாங்கள் தனிச்சு நிற்கிறோங்கிற சொல்லை தவிர்க்கணும். மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம். ஒரு முறையை மாற்றுவது எங்களுடைய பலம் பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரிய வந்துட்ட பிறகு சண்டை போடுற முறையை, போர் முறையை வகுத்து மாற்றிக்கிற வேண்டியதான். எங்கள்கிட்ட பணம் இல்லை, ஊடகங்கள் ஆதரவு இல்லை. இப்போ பேசுறீங்க, இப்போ என்கிட்ட தேர்தல் நேரத்தில் என்னை எடுத்து கூட போட மாட்டீங்க, என் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்ல மாட்டீங்க, மற்றும் பலர்லேயே வைப்பீங்க, மற்றவை அப்படின்னு. அது தெரிஞ்சிருச்சு. அதனால எங்களுக்கு நாங்களே ஊடகமாக மாறுவோம். பணம் இல்லை, வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளவு வாக்கை பெற்றதில்லை. அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கு. அதில் ஒரு 4-5 மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்க என் ஆட்டம் எப்படி இருக்குன்னு. நான் திரும்ப சொல்றது தான், சிவன் ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க, சீமான் ஆட்டத்தை பார்ப்பீங்க. இந்த தேர்தலில் வேற மாதிரி வியூகங்களை வகுத்து, அந்த நுட்பங்களை வகுத்து, இந்த பூமியின் சொர்க்கமா இந்த என் நாட்டை, என் தாய் நிலத்தை மாற்றுவேன். உலகத்தின் தலை சிறந்த நாடா. அது சொல்லும்போது நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் காட்டுவேன், எப்படி எங்க ஆட்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன். அது அவர் சொல்றது சரியா தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ எங்களை ஆதரிப்போம். அதுவரை கொஞ்சம் பொறுத்துருங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒன்று சொன்னா நீங்க அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க, நீங்களா செஞ்ச மாதிரி. முத இந்த மண்ணில் அன்பு சோலைங்கிற ஒன்று முதலா இங்க உருவாக்குனது எங்க இனத்திலே எங்க தலைவர் தான். போர்ல பிள்ளைகளை எல்லாம்
வீரச்சாவை தழுவ கொடுத்த பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவியது எங்கள் தலைவர் தான். அதுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர் பிள்ளை நான் தான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவனம்னு சொன்னோம். திருப்பி இப்போ நிதிநிலை அறிக்கையில் அன்பு சோலைங்கிறீங்க. இவ்வளோ காலமாக நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணீங்க? திடீர்னு தமிழில் அரசாணைம்பீங்க, திடீர்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் நீங்களாம் யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க. அதனால கொஞ்சம் காத்திருக்கணும். உங்களுக்கே தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே என்னம்மா தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வியை கேட்குறீங்க. இல்லை இல்லை, நீட்டு அப்படிங்கிறத முதல்ல நம்ம மக்களை வந்து நீட்டு அந்த அந்த முறையை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக கட்சி ஆட்சிகள் தான். உங்களுக்கு காங்கிரஸும் அது கூட இருந்த திமுக தான். ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இதனுடைய நன்மை தீமை என்னங்கிறத தீர விவாதிச்சு ஆயணும், அது புரிஞ்சுக்கணும். இப்போ இது கீழ்த்தட்டில் இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீண்ட காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே வர்ற பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பது ஒரு பெரிய கனவாய் போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் ஒரு கேள்வியை கேட்குறேன். நீட்டு அந்த தேர்வு முறையில் வந்து சிறந்த மாணவர்களை மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுன்னு ஒரே கேள்வி. இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? ப்ரோமெட்ரிக்ங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்க தனியார் நிறுவனத்துக்கான நேர்த்தி கடன் எந்த கோயில்ல? வேளாங்கண்ணிலையா, இல்லை நாகூர் தர்காலையா, இல்லை எங்கூர் மாரியம்மன் கோயிலையா? அவனுக்கு தேவை என்னவன்? ஒரு மாணவனுக்கான தேர்வு கூட நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஆனால் நீனும் வருஷத்துக்கு அவ்வளோ தேர்தல் நடத்தி எங்களை நல்ல தலைவனை தேர்வு செய்யறோம்ங்கிற. ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாது. நீங்க நாட்டுக்கான நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வீங்க? நீட்டில் இருக்கிற முறைகளை பாருங்க. நான் 12ஆம் வகுப்புல +2ங்கிற 12ஆம் வகுப்புல 1200க்கு 1199 வாங்கிட்டேன். ஆனா நான் மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்றவனா இருக்கேன். நீட்டு எழுதுறோம், அதுல நான் தோற்றுவேன். ஒருத்தன் 750 800 மதிப்பெண் வாங்கியிருக்கான் +2ல, அந்த 12ஆம் வகுப்புல. அவன் நீட்ல தேர்ச்சி பெற்றுறான். அவன் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவன் ஆயிடுறான். அப்ப நான் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாமன்னா இந்த +1 +2 அதை தூக்கிருங்கன்றேன். நேரடியா நீட்டுக்கான சிலபஸை கொடுத்துருன்ற. எதுக்கு போய் நீ இந்த கல்வியை தேவையில்லாம இருது 2 வருஷம் எனக்கு வீணடிக்கிறீங்க, அதை எடுத்துருங்கன்ற. இந்த நீட்டு சிலபஸ் ஒன்று இருக்குல்ல, அதை தூக்கி இதில் வச்சிரு, பாடமுறையை வச்சிருன்ற. ஏதாவது ஒன்று உருப்படியா இருக்கா? நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன். எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா? பழைய மருத்துவர்கள் தான், பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான். இந்த நீட்ல தேர்வு எழுதி வந்துட்டேன். இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போறல, அந்த பாடத்திட்டம் புதுசா இல்ல, அதே பாடம் தான். அப்போ அதே பேராசிரியர், அதே பாடமுறை, அப்புறம் சிறந்த மருத்துவரை எப்படி உருவாக்குவேன்? இதெல்லாம் உனக்கா நகைச்சுவே இல்லையா? எங்களை மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது. அதை தவிர அது எதை சாதிக்குது? வட இந்தியாவில் தென் மாநிலங்கள்லயே எங்கேயாவது எங்க பிள்ளைகளை போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா? எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடியை விரிச்சு விடு, துப்பட்டா வெளியில எடு, உள்ளாடைய கலட்டு, இந்த முழுக்கையை போட்டிருந்த சுடிதார் அதை வெட்டு, இந்த கொடுமை எந்த மாநிலத்தில் நடக்குது? எந்த மாநிலத்தில் செய்தி? இத்தனை மாநிலத்தில் இருக்குது. என் மாநிலத்தில் தான் என் பிள்ளைகள் சாகுது. ஏன்? அவன் பார்த்தடிக்க அனுமதிக்க விடுறான். என் பிள்ளைய நீ உள்ளாடைய கலட்டிட்டு ஒரு பிள்ளை அனுப்புற, பொம்பளை பிள்ளைய, அது அந்த வருத்தத்திலே உட்கார்ந்து இருக்குமா? மனசுல இருந்து பாடத்தை எடுத்து தேர்வுல எழுதுமா? இதெல்லாம் இந்த கொடுமை. நீங்க வேணா உங்களுக்கு உங்க அலைபேசி என்னதாங்க நான் காணொலியில் அனுப்புறேன். வட இந்தியால அந்த மேலாளர் சூப்பர்வைசர், தேர்தல் சூப்பர்வைசர் அங்க நிக்கிறாரு. அவன் நோட்டை புத்தகத்தை பிரிச்சு வச்சு எழுதுறானா இல்லையா? 700 பேர் எழுதின தேர்வுல 800 பேர் தேர்ச்சி பெற்று வர்றானே. எப்படி நீட்ல தேர்ச்சி பெற்று வந்த மாணவனுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, தேர்ச்சி பெற்றிட்டியே, இதுக்கு பதில் இதுன்னு தெரியல. அப்போ அவனுக்கு அது வசதியா இருக்குது. எத்தனை கல்லூரி இருக்கு? எங்களுக்கு 24க்கு மேற்பட்ட கல்லூரி இருக்கு. எங்க மக்களின் காசு, எங்க ஆத்தாளப்பன் காசுல எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு. அதுல நாங்க ஒரு 400 பேர் படிக்கிற கல்லூரியில தமிழர்கள் 4 பேர் படிச்சா பெருசு.
அந்த மற்ற இடங்களெல்லாம் எவன் நிரப்புறான்? மற்ற மாநிலத்துக்காரன். ஏன்? எனக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க? காங்கிரஸ் திமுகவும் சேர்ந்து நீங்க தம்பி நீங்க கொலை பண்ணிவிட்டிய. நான் எங்க அப்பாவை கொண்டுட்டீங்கன்னு அழுகுனே, கொன்னா நீனும் கூட உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. இதெல்லாம் சேட்டை தானே? நீ ஒப்புக்கு அழுகிறியா, உளமாற அழுகிறியா? எங்க அப்பா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்க, நீ கொலை பண்ண நீனும் கூட உட்காந்து ஆமா செத்துட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்க, நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. கச்சத்தீவுல இதே தான். கொடுக்கும்போது உட்கார்ந்து இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம், நீட்டு கொண்டு வரும்போது பேசாம இருந்துட்டு இப்ப மீட்க தீர்மானம். எல்லாமே நீங்க காவிரி நதிநீர் உரிமை பறிக்கப்பட்ட போது யாரு ஆட்சியில் இருந்தது? 410 டிஎம்சி 450 டிஎம்சி வந்துகிட்டு இருந்த மாநிலத்துக்கு தண்ணீருக்கு கையேந்திர நிலைமை கொண்டு வந்து விட்டது யாரு? இதே காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி, இதே ஐயா கருணாநிதி ஆட்சி. போட்ட வழக்க அம்மையார் இந்திரா காந்தி அழுத்தத்துல திரும்ப பெற்ற பெருமகன் நம்ம ஐயா தான். ஏன்னா ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க 350 பயன்படுத்தின்னு பயந்துகிட்டு நீங்க திரும்ப பெற்றீங்க. அது பிரச்சனை ஆயிடுச்சு. இப்ப ஒவ்வொரு பருவத்துக்கும் நாங்க 150 கூட 50 கூட டிஎம்சி கையேந்து வேண்டியது இருக்குது. 950 மில்லிமீட்டர் 3000-4000 டிஎம்சி எனக்கு தண்ணி பெய்யுது. 4000 டிஎம்சி 1100 டிஎம்சி தான் பயன்பாட்டில் இருக்கு. மீதி எல்லாம் கடல்ல கிடக்கு. அந்த நீரை தேக்கி வைக்க துப்பு இல்ல. இத்தனை ஆண்டுகள்ல ஆட்சியில சொல்லுங்க. 1100 கூட ஒரு 1000 டிஎம்சி தேக்கிறதுக்கு நீர் தேக்கத்தை உருவாக்க முடியல. ஒன்னால 5000 ஏக்கருக்கு ஏர்போர்ட் கட்ட போயிட்ட. 5000 ஏக்கர்ல ஏரிய கட்டுறேன்னு சொல்லி என் மக்கள் இடத்தை தரலைன்னா நாங்க பொறுப்பதுக்கு. எது முக்கியம்னு தெரியல, எது வளர்ச்சின்னு தெரியல. வயிறு நிறைய பசியை வச்சுக்கிட்டு நாட்டில் கோடிக்கணக்கான மக்களை வளர்ச்சி ஊத்தி பேசுற உனக்கு வெக்கமல்ல? ஏன்னா உனக்கு பசியாறிடுச்சு. இந்த நாட்டில் உலகம் முழுமைக்கு இருக்கிற மக்களுக்கு ரெண்டே பிரச்சனை. சரிபாதி மக்களுக்கு வயிறை நிறைக்கணும், சரிபாதி மக்களுக்கு வயிறை குறைக்கணும். இதான பிரச்சனை? வயிறு தான் பிரச்சனையா இருக்கு. நீ எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? நீ எங்களை போய் எதை பத்தி கவலைப்பட்டிருக்க? எங்களுக்கு உயிர் இருக்கா? இல்ல. எங்களுக்கு உணர்வு இருக்கா? இல்ல. எங்களுக்கு உரிமை இருக்கா? இல்ல. எங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு ஓட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க கவலைப்படுவ? நீங்களும் ஒரு ஓட்டு, நானும் ஒரு ஓட்டு, நீங்களும் ஒரு ஓட்டு. அதையும் வாங்குறதுக்கு 500 ரூபாய் நோட்டை நீட்டு. இல்லதானே? உனக்கு எதை பத்தி கவலை இருந்திருக்குது? எல்லா நாடகங்கள் தேர்தல் வரும்போது இப்பதானே நீங்க 2 தீர்மானத்துல பாத்திருக்கீங்க. தம்பி அண்ணனை பாருங்க, 2 தானே பாக்குறீங்க. இப்ப 2 அண்ணா என்னென்ன நீட்டு இந்த இதெல்லாம் சரிங்க. இன்னும் 6 மாசம் இருக்குல்ல, இன்னும் 10-20 நாடகம் இருக்கு, டிராமாக்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அரங்கேறும். அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருங்க. வேற ஏதாவது கேள்வி? அது ஒரு நீங்க இப்ப கேக்குறீங்க, எங்க இதுக்குள்ள சொல்லுவேன். செத்துட்டு ஜெயிச்சுட்டு வா, செத்து போன்னு சொல்றது என் தம்பி தங்கி கிட்ட நான் உரிமையோட சொல்லுவேன். நீங்க டூ ஆர் டை செய், இல்லைன்னா செத்து மடி. அதை தத்துவம்னு பேசுறீங்க. அதே நான் என் தம்பி தங்கச்சிகிட்ட எங்க பிள்ளைகள்கிட்ட சொன்னா அதை அப்படிலாம் பேசுறாரு. அது உனக்கு பிரச்சனையா? உனக்கு பிரச்சனையா? கட்சியில சொல்றதான் இரு, இல்லைன்னா போ. எந்த கட்சிக்கே போறதுக்கு என் தம்பி கட்சிக்கு போன்ற. அவனும் முதல்ல அடுப்புலால சேர்த்துக்கிறணும்ல. அவன் சேர்த்துக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் சொல்றேன். அதெல்லாம் வேணாங்க, எங்க அண்ணனே அந்த பாடுபடுத்திருக்கியே, என்ன பாடுபடுத்தியில போகட்டுவான். அது சும்மா சொல்றதுதான், செல்லமா சொல்றதுதான். திரும்பி சொல்றீங்க. உலக நாடுகள், உலகில 20 நாடுகள் எதிர்த்து சண்டை பிடிச்ச போது எந்த நாட்டு படையின் துணையும் இல்லாம தன் நாட்டு மக்களை தனி படையா கட்டி சண்டை போட்ட தலைவனின் பிள்ளை நான். எனக்கு இந்த அவனை சேர்த்துக்க இவனை சேர்த்துக்கல. என்னோட என் தலைமை ஏற்று எனக்கு ஒரு தலைவன், எனக்கு ஒரு தத்துவம், எனக்கு ஒரு கனவு, எனக்கு ஒரு நோக்கம் இது இருக்கு. எனக்கு என் மொழி இனத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற அரசியல், வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம் எல்லாம் எனக்கு இருக்குது. இந்த கோட்பாடுகள் நல்லா இருக்குன்னு நினைச்சு எங்களோட யாராவது நிக்க வந்தால், அது இந்திய திராவிட கட்சிகளை தவிர்த்து யாராவது வந்தா யோசிக்கலாம். இப்ப வருவாங்களா? வரமாட்டாங்க. ஏன்னா கூட்டணின்னு சீட்டு எவ்வளவு, நோட்டு எவ்வளவு, அது என்கிட்ட இல்லை. என்கிட்ட 2 பெட்டி, நோட்டு பெட்டி, சீட்டு பெட்டி, 2 பெட்டி நம்மகிட்ட இல்லை. அதனால அதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி இருந்தா ஆக்கப்பூர்வமா நல்ல கேள்வி ஏதாவது இருந்தா கேள்வி. அதுக்குத்தான் யாரோடு சேராம
அதுக்கு தான் யாரோடும் சேராம போட்டி போடுறது. சரி, இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எல்லாரும் யாரோட நான் கூட்டணி வைக்கலாம்? ஏற்கலையே மனசுக்கு ஏற்கலையே அதான பிரச்சனை. என்ன தாயே? இல்ல இங்க பாருங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி ஐயாட்ட. இவ்வளவு எல்லாரும் ஆர்வமா அவர் கேட்கிறாங்க, கவனி. மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். நாங்க நினைக்கிறோம் எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஏன்னா இதுவும் மத அளவுச்சிருக்கு, அதுவும் மத அளவுச்சிருக்கு. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். எந்த கட்சியோட சேர்ந்து ஒழிக்கலாம்? எந்த ஊழல் லஞ்சம் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை எந்த கூட்டணியில் சேர்ந்து கொடுக்கலாம்? என் ஆறு, என் ஏரி, என் மலை, என் மணல், காடு இதெல்லாம் காப்பாத்தன்னு நினைக்கிறான். அள்ளி திங்கிற ஆளுகளே அதிகாரத்தில் இருந்த ஆளுகளாத்தான் இருக்கு. எந்த ஆளுகளோட போய் சேர்ந்து நிக்கலாம்? அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு, அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம். அப்புறம் அதுல போய் எங்க போய் பேசிக்கிறது? நேர்மைக்கு உண்மைக்கு ரெண்டு பக்கமும் பஞ்சம். அதனால நாங்க இங்கேயே தஞ்சம், மக்களோட தஞ்சம். என்னங்கம்மா? அவ்வளவுதான். அதை விட்டுருங்க. அது ரொம்ப பழைய செய்தி. திரும்ப திரும்ப ஒரே இத சொல்லி அது வெறுப்பா இருக்கும். நான் வரல, என்னை விட்டுருங்கன்றல்ல. என்னங்கம்மா, இந்த ஆட்டம் எனக்கு வரல, விட்டுருங்க. இப்போ கூட்டணி வச்சு சாதிச்ச ஒரு கட்சியை சொல்லு. இந்த கட்சிகள் தொடங்கப்பட்ட ஏற்கனவே திமுக அதிமுக இருக்கு. அதுபோக பல கட்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த கட்சிகள் தொடங்கப்பட்டதற்கான காரணம் சொன்னது என்ன? அப்புறம் அந்த காரணங்கள் என்னானது? கூட்டணி எதற்காக வைத்தார்கள்? மாற்றம்ங்கிற எந்த கட்சியிலிருந்து, எந்த கட்சியின் கொள்கை, எந்த கட்சியின் ஆட்சி முறையிலிருந்து மாற்றம். இந்த கட்சிகளின் ஆட்சியில் இருந்தா மாற்றம். திருப்பி வந்தவங்க எல்லாம் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தலோட திருப்பி இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சால் அது மாற்றம் இல்லாத ஏமாற்றமா போயிருக்கு. உங்களுக்கு விளங்கிடுச்சு? என் முன்னவர்கள் சீபா ஆதித்தனார் ரெண்டு தேர்தல் நின்னார், தோற்றவொடனே கூட்டணி கரைஞ்சே போயிட்டார், கட்சியை போய் சேர்ந்துட்டார். மாப்போசி நின்று தோத்துட்டோம்ல. என் முன்னவர்கள் இப்ப எங்க ஐயா எங்க அண்ணங்கள்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சியா நின்றுட்டாங்க. இந்த இனத்துல நாங்க தான் தோற்றாலும் பரவாயில்ல, தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை விட்டுறக்கூடாதுன்னு தொடர்ச்சியா நின்று போரிடுறோம். 5வது முறையும் ஒரு கட்சி உலக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில், தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வியை சந்திச்ச பிறகு 5வது முறையும் தனிச்சு நம்பிக்கையோடு மக்களை சந்திச்சு தேர்தலில் போட்டியிட போற கட்சி நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி நீங்க பாருங்க, அசாத்திய வளர்ச்சியை இந்த தேர்தலில் பெறும். நீங்க வியப்பீங்க, எப்படா இப்படி வந்தாங்கன்னு வியப்பீங்க. நான் இதுவரை தோற்றிருக்கேன். யாருக்கிட்டேன்னு சொல்லுங்க? எங்க அம்மா அப்பாட்ட, என் அண்ணன் தம்பிக்கிட்ட, என் அக்கா தங்கச்சிக்கிட்ட. எந்த மக்களுக்காக அங்கிருந்து வந்தனோ அந்த மக்களால தோற்கடிக்கப்பட்டிருக்கேன். அது தோல்வின்னு நான் ஏங்க இருந்தனோ? என் தோல்வி என்னதில்லை, என் மக்களோடது. என் வெற்றியும் எங்களது இல்லை, என் மக்களோடது. நாம் தமிழர் கட்சியின் வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சியின் வெற்றி இல்லை, நாங்கள் பிறந்த பெருமைமிக்க தமிழ் பேரினத்தின் வெற்றி. அதை நோக்கிதான் நாங்க கவனிப்பு போவோம். அதனால இது நாங்கள் வகுத்து கொண்ட கொள்கை கோட்பாடல்ல. 800 ஆண்டுகளா எனது முன்னவர்கள் எங்களுக்கு வகுத்து வச்சுட்டு போன தத்துவ பாதை, அதுல பயணிக்கிறோம். எங்களுக்கு முன்னத்தியரா எங்க ஐயா எங்க அப்பா மணியரசன் இருக்கிறார். கருத்தியலா களத்தியலில் அவர் பிள்ளைகள் நாங்க நிக்கிறோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அதுல போயிட்டு இந்த கூட்டணி எப்படி போயிட்டு, சரி கூட்டணி போய் 10-20 இடங்கள், அது 5-10 இடங்கள் வென்றவர்கள் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்த சாதனை என்னன்னு சொல்லுங்க. நான் வேணா அதையே செய்யறேன். அப்படி சேட்டா எந்த கட்சியோட சேர்றது, யாரு அதிக சீட்டு நோட்டு கொடுப்பாங்கன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற வேலை இருக்குல்ல, அது இல்ல. நாங்கள் அரசியல் வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அல்ல, அரசியல் விடுதலை பெற வந்தவர்கள். நாங்கள் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனுக்கு வந்தவர்கள், பொலிட்டிக்கல் பிசினஸ் செய்ய வந்தவர்கள் அல்ல. அதுல போட்டு குழப்பிக்கிற கூடாது. ஓயாம திருப்பி போவியான்னா நான் இங்க தலைமறைவா இருந்துட்டு தேர்தல் அப்ப வந்தா தான் அப்ப விடுதிய கொள்ளுங்க. என்னங்கய்யா வேற ஏதாவது அந்த கட்சியில அவ்வளவு தூரம் அந்த நடவடிக்கை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த அநாகரிக கண்ணியமற்ற கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது வெறும் முழக்கத்துல, அது பேரறிஞர் அண்ணா சொல்லிய கூற்று. அது அந்த கட்டுப்பாடு 3 வார்த்தையில தான் இருக்கு. சுத்தமா உங்ககிட்ட இருக்கு. அநாகரிக அரசியல், அவதூறு அரசியல், பழிவாங்கும் அரசியல்,
இது மாதிரியான அரசியலின் தொடக்கமே இவர்கள் அமர்ந்த பிறகுதான். பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அடுத்து யார் அமர்ந்தாரோ அவர் தான் அதை தொடங்கி வைக்கிறார். நன்னில நடராஜன், தீப்பொறி ஆறுமுகம், ஐயா மதிப்பிற்குரிய ஐயா வெற்றி கொண்டான், இது மாதிரி ஆட்கள் எல்லாம் பொது வழியிலே பேசியதற்கு உங்கள் பகுதியில் வேணா அனுப்புகிறேன். அம்மையார் ஜெயலலிதாவை எவ்வளவு இழிவா பெண்களை பேசியது, மேடையில் பேசியது. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக்கு போன்ற ஐயாக்கள் அண்ணங்கள்லாம் பேசுறதை நீங்க கேட்குறீங்கன்னு தான் நினைக்கிறேன். அவர்கள் சார்புள்ள வலையொலிகள் யூடியூபர்ஸ் சொல்றோம்ல, அவங்க பேசுறதெல்லாம் பாரு, தனிப்பட்ட முறையில் எடுத்தவன அவங்க குடும்பத்தை தான் பேசுறாங்க. இப்ப என்னையெல்லாம் அவ்வளவு தூரம் பேசுறாங்க, அது எனக்கு ஒண்ணு இல்லை. என் தாயை பேசுறது உன் தாயை பேசுறதா நன்றின்னு நான் பெருமையா போயிடுறேன். என்ன இப்படி பெத்த தாயை இவ்வளவு காலமா பேசுறான்னு நினைச்சிட்டு, அது யாருன்னு பேர்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்க கவனிப்பீங்க. நீங்க உங்களுக்கு தெரியாது இருக்க சொல்றேன், அதை அவங்க அனுமதிப்பாங்க. ஒரு இளைய தலைமுறை பிள்ளைகளை கூட்டி வச்சு பேச்சு பயிற்சி, அடுத்த தலைமுறைக்கு அரசியல் பயிற்சி கொடுத்த பயிற்சியாளர்கள் எல்லாம் பேரை சொல்லி பாருங்க, எப்படிப்பட்ட தலைமுறையை தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்களே சகிக்க முடியல, இவன் இன்னொரு தலைமுறைக்கு வேற கற்பிச்சு கொடுக்குறாப்ல, இப்படி பேசணும் அப்படி பேசணும். அதுல ஒவ்வொருத்தரும் அவங்க பேசுறத பொது மேடையெல்லாம் அது கட்சி உள்ளரங்குல பேசும்போது அவங்க ரசிப்பாங்க. அதுல நீங்க எதை சொல்றீங்க, யாரை குறித்து கேட்குறீங்க, அதான் அந்த கட்சியின் தலைமை தான் அதை செய்யணும். அதனால அவரு பேசியிருப்பாரு. ஐயா என்னோட தனிப்பட்ட கருத்து அதுக்காக ரொம்ப வருந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். வருந்திருப்பாரு, ஏன்னா உண்மையிலே நம்ம மதிக்கக்கூடிய ஒரு பெரியவர், அவர் வருந்திருப்பாரு. அப்புறம் அதுக்கு போல போயிட்டு அதை நீங்க அப்படி பேசிட்டேன்னு சொல்லிட்டு கொண்டதில்லை. இனி வரும் காலங்களில் நானும் சரி, நீங்களும் சரி, எல்லாருமே சரி, கொஞ்சம் கண்ணியமா நம்ம பேசணுங்கிறது இது ஒரு படிப்பினை, அப்படி எடுத்துக்க வேண்டியது. ஆளுநர் அது ஜனநாயகத்துக்கு அழகு இல்லை. அது உங்களுக்கு இந்த நாடு மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, மக்களுக்கான ஆட்சி நிறுவுகிற ஒரு அமைப்பை ஏற்றுக்கொண்ட நாடு. அதிகாரம் மக்களுக்கு, அப்படிதானே? மக்களாட்சிங்கிறது மக்களுக்கான அதிகாரத்தை மக்களை நிறுவுகிறதுக்கு பேர் தானே மக்களாட்சி. அப்படி மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சி தானே திமுக ஆட்சி. அப்ப அந்த மக்களால் நிறுவப்பட்ட ஆட்சிக்கு இல்லாத அதிகாரம், இந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் RN ரவிக்கு எப்படி வருது? இந்த நாட்டில் ஒரு அமைப்பு இருக்கு. மக்களாட்சியின் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரை மக்கள் தேர்வு செஞ்சாங்களா? அப்ப அது மக்களாட்சியா? குடியாட்சியின், குடிமக்களின் ஆட்சி, குடியரசின் தலைவரையே குடிமக்கள் தேர்வு செய்ய முடியாது. இந்த அமைப்பு எவ்வளவு தப்பா இருக்கு பாரு. மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்வார்கள், அவர்கள் வசதிக்கு ஏற்ப ஒருவரை, அவர்கள் நீற்ற இடத்தில் காற்று இடத்தில் கையெழுத்து போடுற ஒருவரை தேர்வு செய்வார்கள். அந்த அமைப்பு அவர் கையெழுத்தெல்லாம் சட்டங்கள் நிறைவேறுது. அது நாட்டு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களும் சட்டங்களும் வரணும்னா மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்னா பயப்படுவாங்க. மறுபடியும் மக்களை சந்திக்கும் போது அவன் நம்ம நிராகரிப்பான் என்ற அச்சம் வரும். ஆனால் மக்களே சந்திக்காத ஒருவர் உயர்ந்த பதவியில் இருந்து கையெழுத்திடுறாரு சட்டத்துக்குன்னா அவன் போட்டா என்ன போடலன்னா இங்க மக்கள் நலன்கிறது கவனத்திலே வராது, கருத்திலே இருக்காது. அப்படிப்பட்ட முறையில் அவரால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநருங்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு? எதுக்கு இத்தனை பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிற பொறுப்பு? ஆளுநருக்கு சம்பளம் யார் கொடுப்பா? மாநில அரசு. இந்த வேந்தர்களுக்கு, பல்கலைக்கழக வேந்தர்களுக்கு சம்பளம் யார் கொடுப்பா? மாநில அரசு. அந்த வேந்தர்களை யார் நியமிப்பா? மாநில அரசுக்கு இல்லாத உரிமை அந்த நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது? இது எப்படி மக்களாட்சின்னு சொல்ற? இது மக்களாட்சிக்கு எதிரான துரோகம். இது ஒரு நியமன உறுப்பினருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு வச்சுக்கிட்டு நீ அங்க போய் இது பண்றது, இங்க போய் போட்டு இதுல கையெழுத்திட முடியாது, இதுல அது பட முடியாது. ஒரு ஆன்லைன் ரம்மி விளையாட்டு, அதுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்டா கையெழுத்து போடலையே. ஒரு இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை, அதுன்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா அது அங்கீகரிக்கலையே. அப்ப எது ஒன்றுமே ஆளுநர் கையெழுத்துல தான் இருக்கும்னா அப்ப மக்களாட்சி வரிசையில் நின்று ஒரு நல்ல ஆட்சி கனவோடு வாக்கு செலுத்தின மக்களுக்கு என்ன இருக்குது? இங்க என்ன இருக்குது? அப்ப வெற்று வார்த்தை. மக்களாட்சிங்கிறது, ஜனநாயகம் என்பது சும்மா வெறும் வார்த்தை. அதனால அதெல்லாம் ஏற்க முடியாது, அதெல்லாம் தேவையில்லாத நடவடிக்கை.
அதாவது ஐயா ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆள் இருக்குன்னா சமாளிச்சு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காப்புல. எங்களை மாதிரி ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்த என்னை மாதிரி ஒருத்தன் என்ன நடக்கணும் ஒரு நாள் பார்க்க தானே போறீங்க. என்னம்மா வேற ஏதாவது கேள்வி? அது நீங்க கேக்குறீங்க, நான் பதில் சொல்றதுங்கிறது நல்லா இருக்காது. வலுக்கட்டாம எங்களை கூட்டணி கொண்டு சேர்த்துருச்சுங்கிறது சொல்ல வேண்டியது அந்த கட்சியின் பொதுச் செயலாளர். அவங்க எங்க ஐயா சொல்றாரா? எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்களா? அந்த கட்சியில இருக்கிற செய்தி தொடர்பாளரோ அல்லது மூத்த தலைவரோ, இப்ப எங்க அண்ணன் ஜெயக்குமாரோ அல்லது எங்க ஐயா எஸ்பி வேலுமணியோ எங்க ஐயா செங்கோட்டையனோ ஐயா தம்பித்துறை அப்படி யாராவது சொல்றாங்களா? சொன்னா நம்ம அப்படி இப்படி கட்டாயப்படுத்திட்டாங்களோ அப்படின்னு. என்னங்கம்மா, தாலியை கட்டும்போது கழுத்தை காட்டும்போது எந்திரிச்சிருக்கலாம்ல. தாலியை கட்டி எல்லாம் போன பிறகு வட்டாயமா தாலியை கட்டிட்டானமே, இப்ப கட்டும்போது என்னப்பா பண்ண ஒண்ணு இருக்குல்ல, அது மாதிரி அது நல்லா இல்ல. நீங்களா ஒரு இதுல பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லைல்ல. கூட்டணி சேர்ந்திருக்காங்க. உள்ளாட்சி உள்துறை அமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுல போய் விருந்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னத்தையாவது நம்ம இது எப்படி சொல்றது, புரணி வச்சுட்டு கூடாது. புரணி வச்சுட்டு கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது எங்க சொந்த கட்சி பிரச்சனை. பட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற எங்க ஐயாவுக்கும் சின்னையாவுக்கும் இருக்கிற பிரச்சனைங்கிறது சின்ன பிரச்சனை. அது பேசி தீர்க்கலாம். அப்படி நாட்டுக்கு மக்களுக்கு அதனால ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் பொறுப்பேற்று எங்க ஐயாட்ட போய் பேசுறேன். இப்படி ஒண்ணும் இல்லை. அது ஒரு சாதாரண மே 11 நடக்கிற அந்த மாநாட்டில் எல்லாம் சரியா போயிடும். அதோட அது முடிஞ்சிடும். சும்மா ஏதாவது அதனால ஒரு பிரச்சனை வந்துருமா? அதோட அவங்க 2 பேரும் சண்டை போட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கட்சிக்குள்ள ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றதான். அதுதான் அது பேசி சரி பண்ணிக்கிற முடியும். எதுல இல்ல வாழ்த்து செய்தி கொடுத்துருக்குது. வாழ்த்து அறிக்கை போடுவோம். நீ வா மாநாட்டுக்குன்னா போவேன். அது எங்க ஐயாவை கட்டாயம் பங்கேறினா போய் நான் அங்கே இருந்து வந்தால் தானே. அதனால எனக்கு ஒன்றும் அந்த மாநாட்டில் மேடையில் ஏறுறதுலையோ பேசுறதுலையோ எனக்கு ஒன்றும் இல்லையோ. நான் அங்கே தான் இருந்தேன். அது புதுசு ஒன்றும் இல்லை.